என்ன சொல்கிறேன்? இல்லை டைலாக் இல்லை, இனிமேல் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அப்படியே இனிமேல் நீ சொல்லி அதான் நான் கேட்டு அப்படியே நீங்கள் சொல்லி அப்படியே பண்ணிடலாம். ஏங்க கேட்டு இப்படியே டைலாக் பேசுவாங்க, நான் வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டு பண்ண என்ன உங்கள் சர்வீஸை சொன்னால் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிட போகிறீங்க. யோ நான் சினிமா இப்படியெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே உங்கள் டைலாக் இருக்கா இல்லையா? நான் உண்மையிலேயே இல்லைண்ணே அப்படின்னு. எப்படி எத்தனை நாளாக சினிமா எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். பேசி பேசி அரைச்சி மனசுக்குள்ளே ஆசை போட்டு வச்சுருப்பேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்ட் சொல்லிட்டேன் இல்லைங்க, இப்போ அசிஸ்டண்ட் கூப்பிடுவேன், எழுதிக்கோடா அப்படின்னு சொல்லுவேன். அந்த முதல் ஷாட்டுக்கு டைலாக் சொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் வந்து ரிகர்சல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே 2வது ஷாட்டு 3வது ஷாட்டு அப்புறம் 4 ஷாட் நான் எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபுல் சீன் ரெடி ஆயிரும். அப்போ வசனமெல்லாம் முதல்ல எழுதிக்கிறது இல்லையா? இப்படி தான் இத்தனை நாளாக சக்ஸஸாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு. அப்புறம் ஆமாண்ணே, சினிமா புதுசாக இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன டைலாக் கேட்டால் அது இல்லைங்கிறேன், இனிமேல் தான் இங்கே தான் சொல்லுவாங்கிறேன். என்னையா அப்படின்னு ஒன்று. இதை விட சிவாஜிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அடுத்து எங்கள் டைரக்டர்கிட்ட போய் நின்னார். அவர்கிட்ட போய் முதல் மரியாதை நடிக்க போனோடனே அவர் உட்காந்துட்டே இருந்தார். திடீர்னு எங்கள் டைரக்டர் வந்து அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு. என்ன சன்னு செட் ஆகிட்டு இருக்கு அண்ணா? என்ன சன்னு செட்? அது என்னப்பாண்ணே? அதான் சன்னு சூரிய அப்படியே போயிட்டே இருக்குது, கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது, அப்படி நடந்து வாங்க அப்படின்னு. சிவாஜி சார் எதுக்கு நடந்து வர்றேன்? அடா சன் செட் ஆகிட்டு இருக்குன்னு நடந்து வாங்கண்ணே, அந்த மரத்துக்கடியிலேருந்து அப்படி வாங்க. இல்லை மரத்துக்கடியிலேருந்து எப்படிப்பா வர்றேன்? நான் வேகமாக வரேன்னா சொல்லுவேன். அட எப்படி வேணா வாங்கண்ணே. என்ன எப்படி வேணா வாங்க? எந்த இடத்துக்கு இது வருது? அண்ணே சன்னு செட் ஆகிட்டு இருக்கேண்ணே, நான் கடைசியில் நான் பண்ணிக்கிறேண்ணே, நான் நீங்கள் வாங்க. என்ன அப்பா நான் சிவாஜிப்பா, நான் எதுக்கு நடந்து வர்றேன்? ஏன் என்ன எனக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாமாப்பா, சும்மா நீ பாட்டில் நடந்து வாங்குற, அதெல்லாம் எடிட்டிங்கில் கரெக்டாக வந்ததுன்னே நீங்கள் வாங்க என்ன. இதுக்கு அவன் பாக்கியராஜே பரவாயில்ல, அவன் வசனமெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தான். அந்த நேரத்தில் எழுதுனா கூட இதுதான் வசனம், இதுதான் சீனு, அப்படி இப்படின்னு அவனுக்கு உணர்ச்சியெல்லாம் சொல்லி கொடுத்து இவன் எதுக்கு நடந்து வர்றேன், எதுக்கு இது பண்ணுறேனே தெரியாமல் இப்படி ஒரு படம் எடுத்துருக்கான். அப்புறம் கடைசியில் படம் போட்டோன்னே பார்த்தாரு. அப்புறம் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குது பாரதி, நான் நல்லா கரெக்டாக நடித்த மாதிரியே இருக்குது. எரிச்சலோடு நான் வந்து நின்று பார்த்தேன். ஆனால் நீ எங்கே எதுக்கு போட்டேன்னு தெரியல, டங்குன்னு அதுக்கு ஒரு மியூசிக் போடுற, இன்னொரு இடத்துக்கு டடான்னு ஒரு பாடுற, திடீர்னு ஒரு அம்மிங்கில் போட்டுற, எப்படியோ போட்டு என்னமோ பண்ணிட்டியானே. என்னென்னா அவர் இருந்த சினிமா வந்து அவர் இருந்த காலத்தில் ஒரு மாதிரி இருந்து, நாங்கள்லாம் இருந்த காலத்தில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சினிமாவில் வந்து நம்ம தேவன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை, நல்ல தயாரிப்பாளர்னு ஏன் சந்தோஷப்பட்டேன்னா, வந்துன்னுமே அவர் எதை பேசினார் இல்லையோ, நான் நம்பி ஒரு டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சேன், இத்தனை நாள் அந்த டைரக்டர் எனக்கு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு எடுத்துன்னுமே. அந்த அவ்வளோ சீக்கிரம் என்ன எடுக்க ஆரம்பிச்சுன்னுமே டைரக்டருக்குள்ளே ப்ரொடியூசருக்குள்ளே ஏதாவது ஒன்று வர்ற அளவுக்கு கூட இருக்கவங்க கூட ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. அதெல்லாம் இல்லாமல் வந்துன்னுமே முதல்ல அவர் பேசின வார்த்தையை வந்து எனக்கு ரொம்ப மனசு தொட்டது. என்னென்னா, எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை வீண் போகாமல் எனக்கு இந்த அளவுக்கு நல்லபடியாக அவர் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அடுத்தது வந்து எனக்கு வந்து நல்ல படமாக இருக்கணும், எல்லார் மாதிரி ஏதோ அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு மரியாதைக்குரிய ஒரு படம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. அதை வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலே நான் வந்து பார்த்தேன். அந்த பாட்டினுடைய லைன்கள் அந்த இதெல்லாம் கவனித்தப்போ வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தாங்க. டியூன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டினுடைய வரிகள், அந்த பொண்ணு சோலோவாக பாடிட்டு வர்ற அந்த லைன்ஸ் வந்து ஒரு சமுதாயத்துக்கு, அதை நோக்கி சமுதாயத்தில் உள்ள குறைகளை நோக்கி உழவன் அது இது இந்த பூமி அது இதுங்கிறது வந்து விவசாயத்தை பற்றி இது சம்மந்தமாக அவள் சோலோவாக பாடிட்டு வந்தால் கூட அந்த பாட்டில் வந்து ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு வந்து அவள் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாட்டு எழுதினால ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன். யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு 2 பேர் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை ஒன்று, பழனி பாரதி ஒன்று. ஸோ அதை வந்து பாருங்கள், இதெல்லாம் புரிகிற மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க நல்லா. இல்லைன்னா சில நேரங்களில் மியூசிக்கில் புரியவே புரியாது, என்ன வார்த்தைன்னே தெரியாது. ஆனால் வந்து தெளிவாக வந்து அந்த வார்த்தை தெரிகிற அளவுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த முதல் பாட்டிலே வந்து இது பண்ணுறது. அதுக்கே மாதிரி டைட்டில் போடும்போதே வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இது கவனிக்க வேண்டிய மனிதர்கள், கவனிக்க வேண்டிய தருணம், கவனிக்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்றும் போடும்போதே வந்து ஏதோ ஒன்று டைரக்டர் ஏதோ புதுசாக ஒன்று சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அந்த கவனிக்க வேண்டிய தருணங்கள் அப்படின்னு கவனிக்க வேண்டிய அப்படிங்கும்போது ஆஹா ஏதோ வித்தை காட்ட போகிறாரு அழகப்பன். இல்லைன்னா இந்த 4 வார்த்தை வந்து அதையவே வந்து ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கு வந்து விஷுவல் வேறு மாதிரி போட்டு இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து
குகன் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தேவநாதன் அவர்கள் வந்து தயாரிப்பாளராக வந்தது, அது மாதிரி அவருடைய எண்ணங்கள், அவர் வந்து எந்த மாதிரி படம் வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நன்மையான ஒரு இது. அவர் மற்றதில் பேர் எடுத்திருப்பார், இதில் இன்னும் பேர் எடுக்க போகிறாரு. அது வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ்ஸாக இருக்கிற அளவுக்கு இந்த டீம் உழைச்சிருப்பாங்க. அதனால் அந்த டீம் எல்லாத்துக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சோனு எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். அவர் அங்கே போய் அவங்க அம்மாட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவார், என் மானத்தையே கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சாந்தனு வீட்டில் போய் ஃபீல் பண்ணுவாப்புல. ஆனால் ஓகே.